ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யாநாம ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் 14/4/2025 14/5/2025 வரலும் உண்டான பலன்கள். இந்த சித்திரை மாதம் என்பது வருஷத்தின் முதல் நாள், தமிழ் ஆண்டின் முதல் நாள். ஏற்கனவே தமிழ் புத்தாண்டு பலன்கள் தனியாக போட்டிருக்கேன், பாருங்க. இப்போ இந்த புது மாதத்தின், அதாவது சித்திரை மாதத்தின் பலனில் முதல்ல இந்த மாதத்தினுடைய கிரகச்சாரங்கள் என்னென்ன மாற்றங்கள் வருது, அது தவிர இந்த மாதத்தில் வரக்கூடிய, அதாவது கிரகங்களுடைய மாற்றங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த மாதத்தினுடைய பலன்கள் என்னென்னன்றதை பார்ப்போம், ஒரு ராசியாக. அதற்கு பிறகு இந்த மாதத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருது, என்னென்ன நாட்கள் அப்படின்றதையும் பார்க்கலாம். முதல்ல இந்த மாதத்தினுடைய கிரகச்சாரங்கள், அதாவது கோள்களின் மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். சித்திரை மாதம்னு சொன்னோம் என்னன்னா, மேஷத்தில் சூரியன் உச்சம் பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டம். மேஷத்தில் சூரியன் இருக்கக்கூடிய காலகட்டத்தை சித்திரை மாதம்னு சொல்கிறோம். புது வருஷமும் பிறகுறது. ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய் நீச்சப்பட்டு போகிறார். அது தவிர கன்னியில் கேது. இந்த மாதத்தில் சனி பகவான் சித்திரை மாதத்தில் கும்பத்தில் ஆட்சி பெற்ற மூல திரிகோண வீட்டில் இருக்கார். அது தவிர இந்த மாதத்தினுடைய 12வது ராசி, அதாவது மீனத்தில் ராகு, சுக்கிரன் மற்றும் புதன், இந்த 3 கிரகங்கள் இருக்கு. இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோமே, ஆனால் 26/4/2025 அன்னைக்கு ராகு கேது, அதாவது வருஷ கிரகங்கள்னு சொல்லக்கூடியது ராகு கேது 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுறது. மாற்றங்களை, அதாவது ராகு மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும், கேது கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் போகிற ராகு கேதுவினுடைய பெயர்ச்சி தனியாகவே போட்டிருக்கேன், பாருங்க. மேஷம் முதல் மீனம் வரை தனித்தனியாக போட்டிருக்கேன். அது தவிர பார்த்தோம்னா இந்த மாதம் 30/4/2025 அன்னைக்கு புதன் மேஷ ராசிக்கு போகிறார். அதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடிய இன்னொரு மாற்றம் என்ன அப்படின்னா, வருஷ கிரகமான குரு மாறுறார். எப்போ அப்படின்னா 11/5/2025 அன்னைக்கு மாறுறார். இது இந்த மாதத்தினுடைய கிரகச்சாரம். இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தாலேயானால் 23/4/2025 அன்னைக்கு வாஸ்துன்னு சொல்லும்பொழுது வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம் 8:04 9:34 வரலும் 1.5 மணி நேரம் கண்ணு முழுகிறார். அதாவது 90 நிமிஷங்கள் சூரிய உதயத்திலிருந்து இதை கணக்கு பண்ணிக்கணும். அதை தவிர பார்த்தாலேயானால் வாஸ்து கண் விழிக்கும் பொழுது எந்த ஒரு தோஷமும் கிடையாது. அதாவது அந்த காலகட்டத்தில் அடிக்கல் போடுறது, அதாவது மனை சாஸ்திரம் அடிக்கல் போடுறது, அதை தவிர புதுசாக வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிக்கிறது, பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் போடுறது, பத்திரங்கள் பதிவு பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும் பொழுது நல்ல ஒரு ஏற்றங்கள் கிடைக்கும். அதை தவிர வீட்டுக்கு வாசக்கால் வைக்கிறது, இதெல்லாம் வாஸ்து நேரத்தில் பண்ணுவது மிகவும் சால சிறந்தது. வாஸ்து கண் விழிக்கும் நேரத்தை 5 பிரிச்சிருக்காங்க, 18 நிமிஷமாக. 5-18 நிமிஷம். முதலில் வாஸ்து கண் விழித்து காலை கடனை முடிக்கிறார். அதற்கு பிறகு ஸ்நானம் செய்கிறார். அதற்கு பிறகு பூஜை செய்கிறார். அதற்கு பிறகு அதாவது சாப்பாடு, அதாவது அவர் உண்ணக்கூடிய நேரம் 18 நிமிஷம். அதற்கு பிறகு தாம்பூலம் தரிக்கும் நேரம். இந்த உண்ணக்கூடிய நேரத்திலையும் தாம்பூலம் தரிக்கும் நேரமான கடைசி 36 நிமிஷம், அதாவது 8:58 9:34 வரலும் இருக்கக்கூடிய நேரத்தில் செய்யக்கூடிய அனைத்து வேலைகளும், அதாவது கன்ஸ்ட்ரக்ஷனுக்குன்னு அந்த இது எந்த ஒரு சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனாக இருந்தாலும் அது வெற்றியை கொடுக்கும் அப்படின்றது சொல்கிறேன். அதனால் வாஸ்து ரொம்பவும் முக்கியமான விஷயம். சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய மற்ற விஷயங்கள் என்ன அப்படின்னா, 25/4/2025 ரமண மகரிஷி, திருவண்ணாமலையில் ரமண மகரிஷியினுடைய 75வது ஜெயந்தி. அதற்கு பிறகு 27ஆம் தேதி கள்ளழகர் ஆற்றுல இறங்குறார். 27/4/2025 அன்னைக்கு அமாவாசை வேறு. அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் 30/4/2025 அன்னைக்கு அக்ஷய திருத்தியை.
அக்ஷய திருதினா வளர்பிறை திருதியை, அதாவது அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய 3வது நாள் அக்ஷய திருதியை. இந்த துவரம்பருப்பு அதெல்லாம் வாங்கக்கூடிய நல்ல நாள். பொதுவாகவே தங்கம் வாங்கணும் அப்படின்னு வச்சுருக்காங்க, இப்போ அப்படிலாம் கிடையாது. துவரம்பருப்பு, வெல்லம், அடுத்தது கொஞ்சோண்டு உப்பு வாங்கினாலே வீடு சுபிக்ஷமாக இருக்கும், கவலைப்பட வேண்டாம். அது தவிர பார்த்தோம்னா 4/5/2025 அன்னைக்கு அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கிறது. அக்னி நட்சத்திரம்ன்றது உச்சகரமான வெயிலை குறிக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 28-29 நாள் ஆரம்பிக்கிறது. இது வந்து வைகாசி மாதம் வரலும் தொடர்றதுனால ஆரம்பத்தை மட்டும் சொல்கிறோம். அதை தவிர பார்த்தீங்கன்னா இந்த அக்னி நட்சத்திரத்தின் போது பொதுவாக வீட்டினுடைய சுபகாரியங்களை எடுத்து பண்ணுறதில்லை. அதாவது கல்யாணம், எல்லா விஷயங்களும் சுபகாரியங்களை எடுத்து பண்ணுறது கிடையாது. அதனால் அக்னி நட்சத்திரத்தை தவிர்த்துருவா பொதுவாகவே. அது தவிர 12/5/2025 அன்னைக்கு சித்ரா பௌர்ணமி, பெரிய விசேஷம். சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொல்லக்கூடியது மதுரை வைகை ஆற்றுல இறங்குறது பெரிய விசேஷமாக சொல்லக்கூடியது. கள்ளழகரும் இறங்குறாரு வைகையில், சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இறங்குறார். இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானா இந்த சித்திரை மாதம் நல்ல ஒரு ஏற்றமான மாதமாக இருக்குது. இந்த ஏற்றமான மாதத்தில் மாற்றங்கள், அதாவது ஒரு ராசிக்காரர்களுக்கும் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன மாற்றங்கள் இருக்குன்றதையும் பார்க்கணும். அதை தவிர பார்த்தலையானால் இந்த மாதத்தில் குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கா. இந்த மாதம் 11/5/2025 வரலும் பார்த்தோம்னா குரு சுக்கிர பரிவர்த்தனை யோகம் பெரிய விசேஷம். சூரியன் உச்சம் பெற்று போயிருக்கார், அதுவும் மிகப்பெரிய விசேஷம். சனி ஆட்சி மூல திரிகோண வீட்டில் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். அது தவிர வந்து சுக்கிரனும் புதனும் சேர்ந்து, அதாவது சுக்கிரன் உச்சம் பெற்று புதன் நீச்சம் பெற்று இருக்கிறதுனால நீச்ச பங்கம் அடைஞ்சு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. சரி, இது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு கொடுக்கறது அப்படின்னு மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டது ஏனால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர், இதுவரெல்லாம் அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன், அந்த கட்டணத்தை செலுத்திட்டு அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க. உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கான்னு பார்த்து, லக்ன சந்தி, ராசி சந்தி, நட்சத்திர பாத சந்தி, லக்ன பாத சந்தி இதெல்லாம் இருக்கான்றதை பார்க்கணும். பார்த்துட்டு உங்களுடைய இப்போ நடக்கக்கூடிய தசா புக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குது, இப்போ நடக்கக்கூடிய கோச்சாரம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான பலன்கள் என்ன அப்படின்றதையும் எளிய பரிகாரங்களும் வந்து சொல்கிறேன் நான். சரி, இந்த மாதம் சித்திரை மாதம் விஸ்வாவசு வருஷம் என்ன ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் அப்படின்றத ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம். கன்னி, உத்தரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் புதன். இந்த மாதம் பார்த்தீங்களேனால், அதாவது விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் சம சப்தமத்தில் போய் நீச்சமாறும். அதுக்கப்புறம் பார்த்தீங்களேனால் ஒரு 15 நாளில், அதாவது 30/4/2025 அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல போய் மறைகிறார். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம். அதாவது புதனை பொறுத்தவரையிலும் இப்போ வந்து நீச்சப்பட்டு நீச்ச பங்கம் அடைஞ்சு ராஜயோகத்தை கொடுக்க போகிறார். எப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதியும் ராசிக்கு 9ஆம் அதிபதியுமான சுக்கிரன் சமசப்தமத்தில் உச்சம் பெற்று போயிருக்கார். இது வந்து நீச்சமான புதனுக்கு பெரிய ஏற்றம். இதன் மூலியமாக நீச்ச பங்கம் அடைகிறார். அதன் மூலியமாக பண வரவு அபரிமிதமாக இருக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தந்தை மூலியமாக வரக்கூடிய சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துலயே வந்து குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்குறார். இவ்வளவு நாளாக உடல்நலத்தில் பின்னடைவு இருந்தவங்க இந்த காலகட்டத்தில், அதாவது 26/4/2025 மேலே பார்த்தீங்கன்னா சற்று நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் 12ஆம் இடத்துக்கு போகிறார். அதனால் வந்து உங்களுடைய தூக்கத்தை கலைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உடல் உழைப்பு அதிகமாகும். புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். 6ஆம் இடத்துல ராகுவும் வந்துடுறார். 6ஆம் இடத்துல சனி வேற இருக்கார். அதனால் கண்டிப்பாக புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பொதுவாகவே இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 4 கிரகங்களுடைய மாற்றங்கள் என்ன மாதிரியான ஏற்றத்தை ஏற்படுத்தும்னு பார்ப்போம். இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல போகிறார். 8-12 தொடர்பு மிகவும் ஏற்றமான விஷயம். இதற்கு மூலியமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம், ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு.
இதை தவிர பார்த்தீங்களேயானால் திடீர் பண வரவு, அதாவது எதிர்பாராத இடத்திலிருந்து திடீர்னு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்று போயிருக்கார், இருந்தாலும் பரிவர்த்தனை யோகமும் அடைகிறார். 9ஆம் இடத்துல குருவும் 7ஆம் இடத்தில் ராகுவும் அதாவது சுக்கிரனும் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு திருமண பாக்கியம் நிச்சயமாக உண்டு. அது தவிர பார்த்தீங்கன்னா குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், புத்திர காரகனே பார்க்கறது ரொம்ப விசேஷம். இருந்தாலும் புத்திரஸ்தான அதிபதி 6ஆம் இடத்துல ராகுவோட சம்பந்தம்ன்றதுனால சிறு சிறு தொல்லைகள் மருத்துவர் மூலியமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. குழந்தை பிராப்திக்கு மருத்துவமனை இது பண்ணி தான் பண்ண வேண்டியது, அதாவது இன்டர்வென்ஷனல் லெவல்ஸில் பண்ணால் தான் பண்ண முடியும், அந்த மாதிரியான பொசிஷன்ஸ் வரும். இதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சம் பெற்று போயிருக்கார். பொதுவாகவே 3-8 அதிபதியான செவ்வாய் நீச்சம் பெற்று 11ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். தன லாபங்கள் அதிகமாக இருக்கும், தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு, பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது, புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும், எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும், பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் திடீர் யோகம் வரும். அது தவிர 6ஆம் இடத்துல சனி ராகு இருக்கிறதுனால புதிய கடன் வாங்குவீங்க, இவ்வளவு நாளாக இருந்த கடன் எல்லாத்தையும் கொடுத்து முடிப்பீங்க, அதெல்லாம் ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கும். இருந்தாலும் சில நாட்கள் முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லதுன்னு சொல்கிறோம். அந்த சில நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம நாட்கள் இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு 26/4, 27/4, 28/4, 29/4/2025 இந்த 4 நாட்கள். 29ஆம் தேதி அதிகாலையில் விடுறது, அதாவது ஒரு 5 மணி வரலும் இருக்குது. 26ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தாலும் கார்த்தால ஒரு 2:30 மணி, எர்லி மார்னிங் ஒரு 2:30 மணிலேருந்து இருக்குது. இதனால் எந்த ஒரு விஷயமும் புதிய விஷயங்கள் எடுக்க வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம், அது தவிர யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. இந்த மாதிரியான காலகட்டத்தை அவாய்ட் பண்ணுறது ரொம்பவும் நல்லது. ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்து இல்லையானால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய இந்த துவாதசி அன்னைக்கு கோசாலைக்கு போய் அகத்திக்கீரை கொடுத்துட்டு வாங்க. இந்த பசுவுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். சரி, மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உடல் நிலையில் சற்று ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். எடுத்த காரியங்கள் நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்பு. கல்யாணம் நிச்சயமாக கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம், குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் அதிபதி 11ஆம் இடத்தில் நீச்ச போடுறதுனால மறைந்த இடத்திலிருந்து திடீர் பண வரவு வரக்கூடிய வாய்ப்பு. வெளிநாடு போகிறவர்களுக்கு ஜாக்பாட் அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய கடன் வரக்கூடிய வாய்ப்பு, பழைய கடன்கள் எல்லாம் கொடுத்து முடிக்கக்கூடிய வாய்ப்பு, போட்டித் தேர்வு போட்டி விஷயங்களில் நிச்சயமான வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம். ராசிக்கு சப்தமத்தில் ராசியின் அதிபதி நீச்சம் பெற்று இருக்கிறதுனால சற்று உடல்நிலையில் பின்னடைவு இருக்கும். மன கிளேசங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தூக்கமின்மை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் நாமக்கல்ல போய் ஆஞ்சநேயரை போய் சேவிச்சுட்டு வாங்க, உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் மாற்றங்களும் வரும். சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்லக்கூடியது 26, 27, 28, 29 அதிகாலை 5 மணி வரலும் ஏப்ரல் மாதம் 2025 வரலும் இருக்குது. இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநிலம் போக வேண்டாம்ன்றதை சொல்கிறோம்.